السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் நிகரில்லாத ஒரு அமானிதம் என்கிற ஒரு தலைப்பில் இந்த வாரம் சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது. எந்த படைப்புக்கும் இல்லாத மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டதுதான் மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை முறை. ஒரு கோழியோ, ஒரு ஆடோ, ஒரு காக்கையோ, இன்ன பிற உயிரினங்களோ குட்டி போடுகிறது என்றால் சில மணி நேரங்கள் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கும், அல்லது சில நாட்கள், சில மாதங்கள், நீண்ட நாட்கள் அவைகளுக்கிடையில் பெரிய தொடர்பு என்பது இருக்காது. கொஞ்ச நாளைக்கு பழக்கம், அப்புறம் விட்டுட்டு போயிடும். புல் அது வேலையை பார்க்கும், தாய் அது வேலையை பார்க்கும். இதுதான் பொதுவான ஒரு படைப்புகளுக்கிடையில் உள்ள ஒரு முறை. ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாம் மட்டும்தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் என்றால் அதற்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிவிடுகிறது. இதற்கு மதம், காலம், நாடு எதுவுமே இல்லை. மனிதராக பிறந்த அத்துணை பேருமே எப்படி ஒரு பொறுப்பில்லாமல் வாழ்ந்தாலும் 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 4 பிள்ளைகளுக்கு தாயாகவோ தந்தையாகவோ மாறிவிட்டால் தமக்காக வாழ்வதை விட இனிமேல் பிள்ளைகளுக்காகத்தான் என் வாழ்க்கை என்று வாழ்நாள் முழுவதும் மரணத்தை சந்திக்கிற வரை அவர்களது வாழ்க்கை முறை போய்விடுகிறது. இதுதான் மனிதர்களின் யதார்த்தம். இப்போ நம் வாழ்க்கையின் லட்சியமே யார்? பிள்ளைகள் தான். எல்லா பெற்றோர்களுக்குடைய வாழ்க்கையின் நோக்கம் பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளது நலன், பிள்ளைகள் தான் வாழ்க்கை. பிள்ளை இல்லை என்றால் அல்லது இழக்க ஒரு சூழல் ஏற்பட்டால், மரணம் ஏற்பட்டு விட்டால் இவர்களது வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். பல பெற்றோர்கள் வாழுகிற காலத்தில் பிள்ளை மகனோ மகளோ இறந்து விட்டார்கள் என்றால் சிறிது காலத்தில் இவர்கள் தன் நிலை இழந்து அவர்களது உயிரே போகக்கூடிய அளவிற்கு பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய பாடம் என்ன? குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் எதை லட்சியம் என்று பார்க்கிறோமோ, பிள்ளைதான் வாழ்க்கை என்று பார்க்கிறோமோ, இந்த பார்வை முழுமையானது அல்ல. ஒழுங்காக சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு பல இடங்களில் சொல்லித் தருகிறது. நான் அடிக்கடி சொல்வது போல, தனி உயிர் ஒவ்வொரு மனிதனும், யாருக்காகவும் யாரும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் நமக்காக வாழ வேண்டும். மரணத்திற்கு, பிறப்பிற்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும் நான் தனி ஒரு மனிதன், தனி ஒரு உயிர், அல்லாஹ்விடத்தில் அடிமை. இடைப்பட்ட காலத்தில் தான் பல்வேறு உறவுகளோடு பிணைக்கப்பட்டவர்களாக, இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போலத்தான் பிள்ளைகள். பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் ஹைருன் இன்த ரப்பிக தவாபா வ ஹைருன் அமலா. செல்வமும் மக்களும் உலக வாழ்க்கையின் அலங்காரம், நிலைத்து நிற்கக்கூடிய நற்செயல்கள், அதுதான் உமது இறைவனிடம் கூலியில் சிறந்தது, ஆதரவு வைப்பதில் சிறந்தது. அதாவது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது, ஆதரவு வைப்பதில் சிறந்தது. ஆதரவு வைப்பதுனா என்ன? பிள்ளையை வளர்க்குறோம், பல்வேறு நோக்கத்தில் வளர்க்குறோம். ஒரு காலம் நம்ம முதுமையை தளரக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு நம்ம பிள்ளை உறுதுணையாக இருப்பான், நமக்கு நம்ம மக ஆறுதலாக இருப்பா, ஒரு ஊன்றுகோலாக இருப்பான்
என்கிற அந்த நிலை வருதா? ஒரு ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு நிலை வருதா இல்லையா? எல்லா மனிதனுக்கும் உண்டு. தளர்வை நோக்கி செல்லும் போது இயல்பாகவே சாய்ந்து கொள்ள ஒரு ஆதரவை எல்லா மனிதர்களும் தேடுவார்கள். குறிப்பாக வயதாகும் போது தாயும் தந்தையும் நமக்கு நம்ம புள்ள பார்த்துக்கிடுவான், நம்மளை கண்ணியமான முறையில் வச்சுக்கிறவான், குறைந்தபட்சம் மனது சங்கடத்திற்கு உள்ளாக்க மாட்டான் என்கிற அந்த ஆதரவு எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நிரந்தரமான சாலிகான நற்செயல்கள் தான் சிறந்த கூலி. எதை விட? காசு மக்களை விட ஆதரவு வைப்பதிலும் அதுதான் சிறந்தது. அப்போ நம்மளை காப்பாற்றும் எது தெரியுமா? காப்பாற்றும் நீடித்த சாலிகான அமல்கள் தான் நமக்கு சாய்வு, நமக்கு ஊன்றுகோல், நம்மை தாங்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த மக்களோ செல்வமோ அது அலங்காரம். அலங்காரம் என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய உண்மை நிறம் ஒன்று இருக்கும். வெளியே செல்வதற்காக, சில நிகழ்வுகளில் பங்கேற்றுக் கொள்வதற்காக தன்னை அவன் சில வகையான கலவையின் மூலமாக உடலை, முகத்தை மாற்றிக்கொள்வான். இது ஒரிஜினல் அல்ல, ஒரு அலங்காரம். 1 மணி நேரம், ஒரு 4 மணி நேரத்துக்கு அது இருக்கும், அப்புறம் அது போயிடும். போயிட்டா உண்மையான அந்த உண்மை முகம் என்பது வெளிவந்துவிடும். இந்த செல்வமோ அல்லது பிள்ளைகளோ மக்களோ அது உலக வாழ்க்கையின் அலங்காரம். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்க்கை, இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் அப்படி இல்லை, அது அலங்காரம். அது உங்களுடைய நற்செயல்கள் தான் உங்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்தில் வாழ்ந்த முந்தைய சமுதாயத்தினர் அந்த நபிமார்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது அதை ஏற்க மறுப்பார்கள். அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு பதில்களில் ஒரு பதில் என்னவென்றால், இந்த நபிமார்கள் நம்மளுக்கு வேதனை வந்துடும், நரகத்துக்கு போயிடும் என்பதாகவெல்லாம் எச்சரிக்கிறார்கள். நஹனு அக்ஸரு அம்வாலம் வ அவுலாதா ஒமா நஹனு பி முஅzzபீன். நாம் பொருளாலும் செல்வத்தாலும் மக்களாலும் செல்வத்தாலும் அதிகம் வழங்கப்பட்டிருக்கிறோம், நாமெல்லாம் வேதனை செய்யப்படவே மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்க வச்ச வாதத்தில் ஒன்று என்னன்னா, எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. ஒருத்தருக்கு எல்லாம் நல்ல காசு பணத்தை கொடுத்தனா, மக்கள் பாக்கியத்தை கொடுத்துட்டான்னு வைங்களேன், என்ன நினைப்பாங்கன்னா, அல்லாவுக்கு நம்ம ரொம்ப பிடிச்ச ஆள், அதனால தான் நமக்கு தந்துருக்கிறான். ஒருத்தருக்கு அதெல்லாம் இல்லைன்னு வைங்க, அவருக்கெல்லாம் பாவம் அல்லாவுடைய பரக்கத்து இல்லாமல் போச்சு, அல்லாவுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு என்பதாக நினைப்போம். இந்த ஒரு வாதத்தை பல காலத்திற்கு முன்பே சொல்லி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு பிள்ளைகள் அதிகம் இருக்கிறார்கள், பொருளாதார வளம் அதிகமாக இருக்கிறது, நாங்கள்லாம் வேதனை செய்யப்படவே மாட்டோம். இதற்கு அல்லாஹ் பதில சொல்கிறான், இன்ன ரப்பி யபசுத்து ரிஸ்க லிமை யஷா வ யக்திர். என் இறைவன் தான் நாடியவர்களுக்கு தாராளமாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு அளந்து அளவோடு கொடுக்கிறான். அப்போ கொடுக்கப்படுவதால் அவருக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்பதாகவோ தண்டனையே வராது என்பதாகவோ அர்த்தமில்லை. ஒருவர் கொடுக்கப்படவில்லை என்பதால் அல்லது அளவாக கொடுக்கப்பட்டதால் அவர் தண்டனைக்குரியவராக மாறுவார் என்பதாகவோ இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து முக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அம்வாலுக்கும் ஒலா அவுலாதுக்கும் பில்லத்தி துகர்ரிபுக்கும் இந்தனா சுல்ஃபா. உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ நம்மிடத்தில் எந்த நெருக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. செல்வமோ பிள்ளைகளோ நம்மிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி தராது. இல்லாமன் ஆமன வாமில சாலிஹா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்தார்களோ அவர்களை தவிர. ஃபௌலாயிக லஹும் ஜஸாஉல் ضعف பிமா அமிலு வஹும் ஃபில் குர்ஃபாத்தி ஆமினூன். அவர்களுக்கு பன்மடங்கு கூலி வழங்கப்படும். அவர்கள் செய்து கொண்ட செயலின் காரணமாக பன்மடங்கு அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். சொர்க்கத்தின் உயர் மாளிகைகளிலே அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இப்போ இந்த வசனத்திலையும் பாருங்கள், இந்த செல்வமோ அல்லது பிள்ளைகளோ ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் அல்லாஹ்வினுடைய திருப்திக்கு உள்ளானவர் என்கிற புரிதல் என்பது தவறானது. உண்மையான
வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், வெற்றிகரமானதை அமைய வேண்டுமானால் யார் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல்கள் செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வெற்றியை தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்போ இது மாதிரியான ஏராளமான வசனங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம். செல்வமோ அல்லது பிள்ளைகளோ இதற்காக மட்டுமே வாழ்க்கை, இதன் பின்னால் தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்முடைய செயல்பாடுகள், உழைப்பு, முயற்சி இருக்கும் என்றால் நாம் சரியாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை, இந்த வாழ்க்கையை பற்றிய ஒழுங்கான புரிதல் இல்லை. அப்போ இவைகளெல்லாம் எதற்கு? குல்லும்ரி இம்பிமா கசபரஹீன், ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கு பிணையாக்கப்பட்டுள்ளான். குல்லு நஃப்ஸின் பிமா கசபத் ரஹீனாம், ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கு பிணையாக ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்ம சம்பாதிக்கிறது எது? உலகத்தில் அறிவை நாம் சம்பாதிக்கிறோம், அது நம்மோடு உள்ளது. திறமை, அறிவு, இது ஒவ்வொரு மனிதனோடும் உள்ளது. அவனை தாண்டி ஒன்று இருக்கிறது என்றால் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று பிள்ளைகள், இன்னொன்று செல்வம். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு பொறுத்தது. இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடியவை. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கு பிணையாக்கப்பட்டுள்ளான். எதை அவன் சம்பாதிக்கிறானோ, செல்வமோ மக்களோ, இதுதான் அவனது மறுமை வெற்றியை தீர்மானிக்கும் அல்லது மறுமை தோல்விக்கு காரணமாக அமையும். ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சுட்டான், காவல்துறையிலேருந்து பிடிச்சிட்டு போக வராங்க, ஆளை காணோம். வீட்டில் உள்ள ஆளை பையன் தூக்கிட்டு போயிடுவான். ஏன்? எப்போ அவர் வர்றாரு அப்போ நீ உன்னை கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவருக்கு பதிலாக இவர் பிணையாக்கப்பட்டிருக்கிறார், இவர் ஒரு பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கு பிணையாக்கப்பட்டுள்ளான் என்பதன் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருவது, நம்முடைய வெற்றிக்கு தோல்விக்கு காரணமாக இருப்பது இந்த செல்வமும் மக்களும். இந்த பார்வை இன்றைக்கு பரவலாக இருக்கிறதா என்றால், நான் முதலில் சொன்னது போல பிள்ளைகளுக்காகத்தான் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நம்ம எப்படி வாழ்க்கை, எந்த அளவிற்கு ஒவ்வொரு தந்தையும் தாயும் தியாகம் செய்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் என்கிற ஒரே காரணத்திற்காக பல ஆண்டுகள், சொல்லப்போனால் இளமை முழுவதும் 20-30 ஆண்டுகளை வெளிநாட்டிலேயே கழித்துவிட்டு வயோதிக நிலையில் ஊருக்கு வந்து இருக்கக்கூடிய பல பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். யாருக்காக போனாங்க? அவர்கள் இளமை காலத்தில் சந்தோஷமாக ஜாலியாக விளையாடி ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய பல்வேறு வகையான தேவைகள், சூழல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு செல்வார்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை இழந்திருப்பார்கள். இப்போ வாழ்க்கை முழுவதும் பிள்ளைகளுக்காக என்கிற அந்த நிலையில் இருக்கிறோமா இல்லையா? உண்மையில் இவர்கள் மறுமை வெற்றிக்கான ஒரு அமானிதம் அல்லது மறுமை தோல்விக்கான ஒரு காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பல பெற்றோர்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து செயல்படவில்லை என்பதை சில நிகழ்வுகள் நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஊரில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், குறிப்பாக இளைஞர்களுடைய விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, அதை அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பெண் பிள்ளைகள் சம்பந்தமான நிறைய ஒரு சீர்கேடுகள் சமீபத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைங்களை ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், அதை தாண்டி கல்லூரிக்கு படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்க வேண்டும் என்பது காலத்தின் ஒரு தேவை, அவசியம். ஆனால் அந்த படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகத்தான் படிக்க வைக்கிறோம், அவர்களை கண்காணிக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் நமது மறுமை வெற்றி தோல்வியின் அடிப்படை என்பதை புரிந்து நடக்க வேண்டுமா இல்லையா? நம்ம புள்ள தப்பு செய்ய மாட்டா என்கிற ஒரே நம்பிக்கை. பல சீர்கேடுகள் நம்ம ஊரில் இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் வாரத்துக்கு ஒரு செய்தி வர்ற அளவுக்கு வந்துருச்சு. பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறாங்க, தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. காலேஜுக்கு போகிறாங்க, வாசலில் போய் நின்றுட்டு வேற ஒருத்தன் கூட பைக்லையோ கார்லையோ கிளம்பி போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார். நடந்துக்கிட்டு இருக்குது, சாதாரணமாக நடக்குது. யாராவது தெரிந்தவர்கள் போய், ஏம்மா நீ ஏம்மா அந்த மாதிரி போகிற, காலேஜுக்கு போகலையான்னா அதுக்குரிய சரியான பதில் இல்லை, அல்லது ஒரு ராங்கான பதில், உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ என்பதை போன்ற பதில். இப்போது அந்த பெற்றோர்கள் எதற்காக படிக்க வைக்கிறாங்க?
இந்த பிள்ளையோட எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே. ஆனால் அந்த தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது, அந்த நோக்கமே அவர்களது வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி விடுகிறது. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் ஃபோனு தேவையா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டும் ஒன்று. அப்படி இருந்தாலும் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா பெற்றோர்கள்? குறைந்தபட்சம் அதில் என்ன நடக்குது என்பதையாவது, உரையாடல் நடக்கிறது என்பதையாவது கவனிக்க வேண்டுமா இல்லையா? அதாவது நம்ம வாழ்க்கை இருக்குது இல்லை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை ஒரு வரையறைக்குள் தான் இருக்க வேண்டும். கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை தான் முஸ்லிமுடைய வாழ்க்கை. நினைச்சதையெல்லாம் செய்யணுங்கிறது வாழ்க்கை இல்லை. முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்பட்டு நடக்கிறவன். நம்முடைய அடிப்படையிலேயே அதுதான் கட்டுப்பட்டு. யாருக்கு? எதுக்கு? அல்லாஹ்வுக்கு, ரசூல் சொன்ன அடிப்படையில். இதுதான் முஸ்லிம். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது மனம் போன போக்கில் தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு மறைமுறை இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. இப்படித்தான் நடக்க வேண்டும். அப்போ பெற்றோர்கள் காலம் முழுவதும் தந்தை வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனையும் செய்கிறார். அந்த பிள்ளைகளால் ஏமாற்றப்படுகிறார். உயர்தரமான வாழ்க்கை கொடுப்பதில் தந்தை குறை வைப்பதே இல்லை. நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாங்க, நல்ல வசதியை கொடுக்குறாங்க. அவர்கள் கெட்டு போவதற்கு அல்லது தங்களது வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வசதியே காரணமாகி சில இடங்களில் அமைந்து விடுகிறார். 100க்கு 100 சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பல குடும்பங்களில் இந்த சீர்கேடு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு கல்லூரி படிப்பாக இருந்தாலும் அல்லது வசதியான பொருட்களை வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் அவர்களது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக வாங்கி கொடுக்கிறோம், தவறில்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இவர்கள் மூலமாக மறுமையில் பாதிப்பை தருமா, வெற்றியை தருமா என்பதை கவனிக்க வேண்டுமா இல்லையா? அவர்களை வழி நடத்த வேண்டுமா இல்லையா? அந்த வயசில் தெரியாது. குறிப்பிட்ட அந்த வயசில் 15-16 வயசு பிள்ளைகளுக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் தான் விரும்பியதைத்தான் செய்யும். இதுதான் யதார்த்தம். எல்லா படைப்புகளுக்கும் அதுதான். ஒரு ஒரு கால்நடை எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் ஆடு மாடெல்லாம் கண்முட்டிலாம் கடத்த துள்ளும். அதே பெரிய மாடு ஆயிடுச்சுன்னா தள்ளாடி தள்ளாடி போகும். நம்ம பார்க்குறோமா இல்லையா? ரோட்டில் சண்டை போடுற மாடெல்லாம் எது? வயசான மாடு சண்டை போடாது. அந்த இடைப்பட்ட பருவத்தில் இருக்கிற சில மாடு கன்றுகள் தான் சண்டை போட்டுக்கிட்டு துள்ளிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட வயது பருவம் என்பது தான் தோன்றித்தனமாக நடக்க வேண்டும் என்கிற ஒரு இயல்பு இருக்கும் எல்லோருக்குமே. அந்த வயசை கடந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு தந்தைகளாக தாய்களாக இருப்பவர்கள். நம்ம தாய் தந்தையர் நம்மை எப்படி கண்காணித்தார்களோ அல்லது கண்டித்தார்களோ வழி நடத்தினார்களோ, கண்டிப்பை பாசத்தின் வெளிப்பாடாக காட்டினார்களோ, இன்றைக்கு அதே பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் தமது பிள்ளைகளை சுதந்திரமாக விடுவதுதான் பாசத்தின் வெளிப்பாடு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எதையுமே கேட்கக்கூடாது, அதுதான் உண்மையான பாசத்தின் வெளிப்பாடு என்று நினைக்கிறோம். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துடணும், பார்க்கறதையெல்லாம் வாங்கி கொடுத்துடணும், அதுதான் பாசத்தின் வெளிப்பாடு என்று நினைக்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல. எது? ஒரு செல்ஃபோன் 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் கையில் கிடைக்கிது. மாதம் நெட்டுக்கு 300 ரூபா 500 ரூபான்னு செலவு பண்ணுறாரு வாப்பா. இதனுடைய அருமை என்னன்னு தெரியல. இதே நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பேசுகிறதுக்கே வழி இல்லை, காதில் ஃபோனை கேட்கறதுக்கே வழி இல்லாத ஒரு காலம். சாப்பாடுக்கு, ஆடைக்கு, துணிமணிக்கு, செருப்புக்கு அடிப்படை இல்லாத ஒரு காலகட்டம். அன்னைக்கு நம்ம வாப்பமோட காசு கேட்டாலும் கூட அதனுடைய அருமை கஷ்டங்கள் தெரியும். இன்னைக்கு அப்படி இல்லை, வளர்க்கக்கூடாது என்று நினைக்கிறோம். இதுதான் அவர்கள் பல்வேறு வகையான சீரழிவுகளில் போய் செல்வதற்கு காரணமாக அமைக்கிறது. முந்தானத்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, 2 பிள்ளைங்க இந்த வண்ணாரப்பேட்டையில் பிஎஸ்எஸ்ன்னு ஒரு தேட்டர், அங்கே நின்றுக்கிட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்துல எங்கேயே நின்றுட்டு இருக்குதோ கூட ஒருத்தன் கூட்டு போயிருக்கிறான். சாதாரணமாக நிற்குதுங்க அந்த பிள்ளைங்க. எங்கன்னா காலேஜ் போகிற பிள்ளைகளுவோ. ஒரு ஆள் ஃபோட்டோவை எடுக்கிறார், அது ஒன்றும் பேசாமல் தான் நிற்குது. ஏன் நிற்குது? முன்னாடி திரை போட்டு. நம்ம ஒரு பழக்கம் வச்சுருக்கோம்ல, வயசுக்கு வந்துட்டாலே மூஞ்ச மூடிடணும். இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான குற்றத்திற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு பிள்ளை இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி வெளியே கிளம்பி போகுது, எஸ்கேப் ஆகுது. எப்படி அந்த துணிச்சல் வருது?
மூடி இருக்கிறோம் முகத்தை, யாருக்கும் தெரியாது. அதே முகத்தை மூடி இல்லைன்னா யாராச்சும் கேட்பாங்களா இல்லையா? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அட்ரஸுக்கு குறைவே இல்லைங்க. முகத்தை பார்த்து யார் வீட்டுக்குள்ளேன்னு கண்டுபிடிச்சிடும். இன்னைக்குள்ள தலைமுறை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் முந்தைய தலைமுறை இருக்குது இல்லை, குரலை வச்சு, முகத்தை வச்சு, தலையை வச்சு, அந்த அமைப்பை வச்சு நீ இன்னார் பேரனா பேத்தியான்னு கேட்டுருவான். எங்கள் அம்மாவுடைய பழக்கம் அது. ஒரு ஆளை பார்த்த உடனேயே சம்பந்தமே இருக்காது, கரெக்டாக கேட்டுருவாங்க. அப்போ என்னன்னா அந்த அளவிற்கான ஒரு நெருக்கம் நம்ம ஊர். ஆனால் எப்படி திரும்ப நடக்குது? புது பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பிள்ளை தனியாக எஸ்கேப் ஆகிற அளவுக்கு நடந்துது. அவ்வளோ இதாக இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பிறகு ஒரு தாய் தந்தை உலகத்தில் வாழ முடியுமா நிம்மதியாக? ஏங்க புள்ளை தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்த ஒரு தாய் தாப்ப, அந்த புள்ளை அது வாட்டுக்கு ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்ச உடனே தெளிவாக சொல்லுது. பிள்ளைகள்லாம் ஓடன பிள்ளை தெளிவாக சொல்லுது, எனக்கு தாய் தாப்பன் தேவையில்லை, எனக்கு இவன் தான் வேணும். அவனை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? அவன் குடும்ப லட்சணம் தெரியுமா? அதாவது குடும்பத்தார், ஊரார், உற்றார், சுற்றம் எல்லாரும் சேர்ந்து பேசி திருமணம் முடிக்கு வைக்கப்பட்ட பல பெண்கள் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் அடித்து. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு தங்கத்தை போட்டு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நகையை போட்டு 1 கோடி ரூபா அளவுக்கு கார் கொடுத்துருக்குறாங்க, எல்லா பொருளையும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 50 லட்ச ரூபா உங்கள் வீட்டிலேருந்து வர வேண்டி இருக்குது. அதாவது எது வரதட்சணை இல்லை, ஏதோ ஒரு அந்த வாரிசு அடிப்படையில் வர வேண்டியது இருக்குது. அதை போய் வாங்கிட்டுவான்னு சொல்லி கொடுமை பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி நடந்துக்கிட்டே இருக்குது சாதாரணமாக. அப்போ இவ்வளவு பேர் சேர்ந்து பேசி முடிவெடுத்து 3 மாதம் 4 மாதம் தொடர்பு வச்சு பேசி முடித்து செய்யப்பட்ட திருமணமே இப்படி இருக்குதுன்னா, வெறும் இன்ஸ்டாவில் பழக்கமாகி ஃபேஸ்புக்கில் பழக்கமாகி இங்கேருந்து போகிற பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும்? அந்த குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? பிள்ளைகள், அதாவது இளம் வயசில் இருக்கிறவங்க, அந்த பொம்பளை பிள்ளைகளை வந்து என்னன்னா, எனக்கு காதல் தான் முக்கியம், என் காதலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சினிமாவை பார்த்து டைலாக் பண்ணிக்கிட்டு சினிமாவில் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு 2 மணி நேரத்தை நடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம், கோடியை சம்பாதிச்சிடலாம். அதை பார்த்துக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு பல பிள்ளைகள் அதன் பின்னால் இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்கிலையும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு ஓடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அழகிய முறையில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வையுங்கள். முதல்ல வாழ்க்கைன்னா என்னன்னு பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் வாழ்க்கையே இல்லை, இது வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைக்கான ஒரு வழிதான் இந்த மேலப்பாளையம். நாம வாழக்கூடிய தெருவோ வீடோ நமக்கு உரியது அல்ல. 100 வருஷத்துக்கு முந்தி வேற ஒருத்தர் இருந்தார் இந்த தெருவில், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நம்ம என்னைக்கு போய் சேருவோம்னு தெரியாது. இன்னும் 100 வருஷம் கழிச்சு சம்பந்தம் இல்லாத ஒரு தலைமுறை இந்த தெருவில், இந்த வீட்டில், இந்த பள்ளிவாசலில் குடியிருக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது வாழ்க்கை இல்லை, வாழுகிற இடம் இல்லை. வாழ்க்கை என்பது மறுமைதான். பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு அழகிய முறையில் அதை உணர்த்துங்கள். படைத்தவனிடத்தில் கையேந்துங்கள். இறைவா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், கண்குளிர்ச்சியை தா என் பிள்ளைகள் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக எனக்கு மன நிறைவைத்தா அல்லாஹ் என்று தயவு செய்து கேளுங்க. நான் கேட்குறேன், ஒரு புள்ள வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், மானம் மற்றதை விடுங்க, கௌரவம் மானத்தை வேற விட்டுருங்க. நம்ம வாழ்க்கை அடுத்து என்ன ஆகும்? எப்படி ரப்புட்ட போய் நிற்போம்? புட்டை வச்சுக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு எல்லா இதையும் மார்க்க கட்டுப்பாடையெல்லாம் இழந்துக்கிட்டு இப்படி போய் நிற்குதுன்னா எப்படி நம்ம அல்லாட்ட போய் சொல்லுவோம்? பதில் நடக்குது. அதற்கு காரணம் யார்? அந்த பிள்ளைங்க மட்டும்தான் காரணமா? அந்த பிள்ளைங்க மட்டும்தான் காரணமா? தாய் தகப்பன் காரணம் இல்லையா? அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், குறிப்பாக பெண் குழந்தைகள், தயவு செய்து உண்மை என்று ஏமாந்து போய் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் சமீபத்தில் இதை சொல்ல வேண்டியதற்கு வாயில் சொல்ல தயக்கமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, சொல்லத்தான் வேணும். கேடிசி நகரில் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி போன மாதம் ஒரு ஆணவ கொலை நடந்தது. ஒரு பையன் ஒரு பிள்ளையை காதலிக்கிறான். அந்த பிள்ளையினுடைய அண்ணங்காரன் தம்பிக்காரன் வந்து கொலை பண்ணிட்டு போயிடறான். அது பெரிய இதாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு கேடிசி நகரில். பெரிய தமிழ்நாடு ஃபுல்லும் பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு சார்பாக பல்வேறு வகையான எதிர்ப்பு, ஆதரவு கருத்துக்கள் முகநூலில் போய்கொண்டே இருந்தது. அதில் ஒரு பொண்ணு பதிவு பண்ணியிருக்கு, பெண் குழந்தைகள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்,
என்ன அப்படின்னா, அவள் அந்த பிள்ளை எழுதியிருக்கிறா, நம்ம காதல் காதல் சொல்லிக்கிட்டு என்ன செய்வோம், ஆத்திரத்தில் தாய் தப்பனை எதிர்த்துக்கிட்டு போயிடுவோம். ஆனால் என்ன தெரியுமா செய்வான், ஒரு 10-20 நாள் நம்மளை நல்ல வச்சு செய்வான். செஞ்சு நான் கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் நாகரீகமாக சொல்கிறேன், அது எழுதியிருந்த வார்த்தையே வேறு, சொல்லணும்னு வருது, தயக்கமாகவும் இருக்குது. நம்மளை ஒரு 10-20 நாள் நல்லா வச்சு செய்வான். செஞ்சு முடிச்சுட்டு, டார்லிங் நமக்கு காதல் இப்போ முக்கியம் இல்லை, நமக்கு பொருளாதார ரீதியாக நான் ஒரு நல்ல ஒரு தகுதிக்கு வரணும், அதுக்கு பிறகு நம்ம காதலை பார்த்துக்கலாம். எப்போ? எல்லாத்தையும் முடித்த பிறகு, எல்லா வேலையும் முடித்த பிறகு. இதுதான் அந்த இளமை பருவத்தினுடைய அடிப்படை. அது ஒரு தோல் கவர்ச்சி, ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு வயதின் ஈர்ப்பு, அவ்வளவுதான். திரும்ப தேட்டம் வரும்போது தாக வந்த தண்ணி குடிக்கிற மாதிரி திரும்ப தேட்டம் வரும்போது வேற ஏதாச்சும் டயலாக்க பேசுவான். இதுதான் யதார்த்தம். அதை அந்த பொண்ணு சொல்லிட்டு, தயவு செய்து ஏமாறாதீர்கள். அப்போ அந்த புள்ள ஃபேஸ்புக்கில் எழுதுதுன்னா அது தன் அனுபவத்தை தான் எழுதுகிறது, தான் என்ன அனுபவித்ததோ அதைத்தான் எழுதுகிறது. தயவு செய்து பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் தாய் தகப்பனை மாதிரி ஒரு பிள்ளைக்கும் ஒரு மகளுக்கும் மகனுக்கும் நலன் நாடக்கூடிய இன்னொரு உயிர் உலகத்தில் கிடையவே கிடையாது. இது சத்தியம். இது இன்னொரு உயிர் கிடையாது. பெத்த இந்த தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்காக வாழ்வார்கள், நல்லது கட்டத்துக்காக வாழ்வார்கள். வேற எவனும் எவளும் வாழவே மாட்டார்கள். அது எந்த டயலாக்கையும் பேசலாம். தயவு செய்து தாய் தந்தையை விட இன்னொருத்தையை அவர்களது வழிகாட்டுதல் இல்லாமல் முன்னுரிமை கொடுக்காதீர்கள். அது மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தி தரும். வேண்டுமானால் ரோட்டில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு சில பேர் திரிவாங்க. நான் ஆண்களை சொல்லலை, பெண்கள். அந்த பெண்களுடைய பலருடைய வாழ்க்கையின் பின்னணியை பார்த்தோம் என்றால் அடிப்படையில் இது போன்று ஓடி போனவர். ஏன் குறிப்பிட்ட காலம் வரும், சலிச்சு போயிடும், கேட்க நாதி இல்லை, இந்த பிள்ளைக்கு அடிச்சு தோத்திடுவான், இன்னொருத்திட்ட போயிடுவான். இப்போ இவங்களுக்கு என்ன ஆறுதல், ஒரு ஆதரவும் இல்லை. கடைசியில் கண்ட மாதிரி போக வேண்டியது, பைத்தியம் முடிச்சு மாறி. பல பேர் விபச்சாரிகளாக, விலை மாதர்களாக இன்றைக்கு நடமாடுகிறார்கள் என்றால் சிலர் சில தத்துவத்தை காரணத்தை சொல்வார்கள். பலர் விலை மாதர்களாக மாறியதற்கு காரணம், அவர்கள் சொன்ன அடிப்படையான காரணம் இது போன்று வீட்டை, தாய் தந்தையரை மீறி வெளியே சென்றதான் காரணம். ஏன், அன்னைக்கு ஒரு உணர்ச்சிப்பட்டு வெளியே வந்துட்டேன், ஆனால் சலிச்சு போச்சு அவனுக்கு, என்னை பார்த்து அவனுக்கு சலிச்சு போச்சு, அனுபவிச்சு சலிச்சு போச்சு, இப்போ இன்னொன்னுக்கு அவனுக்கு தேவைப்படுது, என்ன கலத்தி விட்டுட்டான். கேட்க யாருமே இல்லை. யாரு கேட்பாங்க? எந்த ஆதரவும் இல்லையே. நீ தான் எனக்கு இவன் தான் உயிர்னு வந்துட்ட, இனிமேல் மற்றவங்க எப்படி கேட்பாங்க? இப்படி விலை மாதர்களாக பலர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, வாழ்க்கையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்கும் போது என்ன பதிலை சொல்வீர்கள்? நான் முதலில் சொன்னது போல, இஸ்லாம் என்றாலே, முஸ்லீம் என்றாலே ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை. இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் உறங்க வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை தான் இஸ்லாம், முஸ்லிம் வாழ்க்கை. கட்டுப்பாடை மீறிய ஒரு வாழ்க்கை என்பது கிடையாது. தயவு செய்து பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும் அதை புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லுங்கள், காசை சேர்க்கணும் என்று சொல்லி அதுவே அவர்களது அழிவிற்கு காரணமாக இருக்காது. அதுக்காக காசை சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை, சேர்த்து கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த காசை பாதுகாக்கிற ஒரு புரிதலாச்சும் கொடுக்கணுமா இல்லையா? அந்த காசு பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற புரிதலை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆகவே அடிப்படையில் செல்வமும் மக்களும் நமக்கு சோதனை, நமக்கான பிணைகள் அவர்கள். அதன் மூலமாக நற்செயலை நாம் செய்கிறோமா இல்லையா என்பதுதான் நமக்கான அடிப்படை சோதனை. அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த இரண்டையும், செல்வத்தையும் மக்களையும் இரண்டையும் அல்லாஹ் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் எல்லா வகையிலும் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு சரியான ஒரு விஷயத்தை சொல்லி, அவர்கள் திடீர்னு ஏதாச்சும் இது மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்குதா, மிரட்டவோ அடிக்கவோ உருட்டவோ செய்தோம் என்றால் வேஸ்ட். பிள்ளைங்க தடமீறி போகிறதுக்கு காரணம் என்ன? பாப்பா கேட்க மாட்டார், மானம் மரியாதை, ஊர் ஜமாத்துக்கு மாற்று, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்பிடுவோன்னு போயிடும். அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், பிள்ளைகள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்றால்
தயவு செய்து அழைத்து வைத்து அழகிய முறையில் பேசுங்க. நீங்கள் நினச்சது தான் முடிப்பேன் என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களை அழகிய முறையில் பேசி புரிய வைத்து, நாம் ஒரு அமானிதம் என்பதை உணர வைத்து, இது மட்டும் வாழ்க்கை இல்லை, மௌத் வரைக்கும் இருக்குது, மௌத்துக்கு பிறகும் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, மறுமை இருக்குது என்பதாக ஒவ்வொன்றையும் தயவு செய்து பக்குவமான முறையிலே புரிய வைத்து அவர்களை உணர்த்துங்கள். அதற்கெல்லாம் மிக முக்கியமாக ஆரம்பத்திலிருந்தே சிறு வயதிலிருந்தே மார்க்க சிந்தனைகளை அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் அது ஒன்றுதான் நமது உலக வாழ்க்கையிலும் அது பாதுகாப்பு, மறுமையிலும் பாதுகாப்பு. ஆகவே இந்த பிள்ளைகள் விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு கௌரவத்திற்காக, மரியாதைக்காக என்று இல்லாமல் நம்முடைய மறுமை வெற்றியை தீர்மானிப்பதில் முக்கியமானவர்களாக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய செயல்களை, நடவடிக்கைகளை அமைத்துக்கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.